ஒடிசாவில் காங்கிரஸ் நடத்திய பேரணி அரசமைப்பை பாதுகாக்க நடத்தப்பட்டது அல்ல என்றும் ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்காகவே நடத்தப்பட்டது என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், ஒடிசாவில் பாஜக அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை கண்டு காங்கிரஸ் அதிருப்தியில் உள்ளதாக பதிவிட்டுள்ளார். ஒடிசாவில் ஏழை, பட்டியலின, பழங்குடியின மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் காங்கிரஸை நிராகரித்து விட்டதாக கூறிய தர்மேந்திர பிரதான், மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை காணாமல் போய்விட்டதாக விமர்சித்துள்ளார். இந்தியாவில் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டோடு சுகாதாரத்துறையில் கால் பதிக்க உள்ளதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. மும்பையில் அறுவை சிகிச்சை மருத்துவர்களோடு அதானி குழும தலைவர் கௌதம் அதானி உரையாடினார். அப்போது மும்பை மற்றும் அகமதாபாத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளோடு கூடிய மாயோ மருத்துவமனைகளை அமைக்க இருப்பதாக கௌதம் அதானி தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் வேகமில்லை என்பதல்ல, ஆனால் போதவில்லை என்பதால் தான் தாங்கள் இத்துறையில் களமிறங்கியிருப்பதாகவும் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கரின் தாயாரை மிரட்டி வீட்டுக்குள் சாக்கடை மற்றும் மனித கழிவுகளை வீசிச் செல்வது என்பது அநாகரத்தின் உச்சம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு தாக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம் நிர்மல்குமார், இந்த சம்பவத்தால் வீட்டில் தனியாக இருந்த சவுக்கு சங்கரின் தாயார் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார். எனவே மனுதாரர்கள் அவரிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் அதற்கு நானும் அனுமதி அளிக்கிறேன் என தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தார். பதவியை ராஜினாமா செய்தால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் பாஜக அவரை சிறையில் வைத்துவிடும் என கூறினார். அதாவது பிஜேபி, என்ஆர் காங்கிரசும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலசலம் கிடையாது. அதனால நான் என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்ன அது மாதிரி முதலமைச்சர் ராஜினாமா பண்ண போறாரு, ரொம்ப கோபமாகிறாரு, வர்றவங்க எல்லாம் திட்டிக்கிறாரு, அவர் நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னேன். எந்த காலத்திலும் ரங்கசாமி ராஜினாமா பண்ண மாட்டார். அவர் ராஜினாமா பண்ணார்னா மறு நிமிஷம் ஜெயிலில் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சி அவர் ஜெயிலில் போட்டுரும். அவர் பேர்ல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. 7 ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அரசமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை, பொது உடைமை ஆகிய வார்த்தைகளை நீக்க முயற்சிகள் நடப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். புவனேஸ்வரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஒடிசாவில் பட்டியலின மக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது பாஜக ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக ஆட்சியில் தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலையில் பட்டியலின, பழங்குடியின சமூகத்தினர் உள்ளதாக கூறினார்.